Hi friends, பாஸ்போர்ட்டில் ஒரு 4 பேசிக் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் அப்டேட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு. அக்டோபர் 1 2023க்கு அப்புறம் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு இது பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் கொடுக்குறதும் அதே மாதிரி சென்னை கார்பரேஷனில் கொடுக்குறது மட்டும்தான் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இல்லைனா ஸ்கூல் டிசிஸ் எப்படி நம்ம பிஃபோர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2023 அக்டோபர் 1க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது இணைக்கணுங்க. ரெண்டாவது அப்டேட் வந்து அட்ரஸுங்க. உங்களுடைய அட்ரஸை லாஸ்ட் பேஜில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் வந்து லாஸ்ட் பேஜில் அட்ரஸை பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. பாஸ்புக்கில் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கடைசி பேஜில் பிரிண்ட் பண்ணுற அட்ரஸ் இனிமேல் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களோட அட்ரஸை பார்கோட் வடிவில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி செக்ஸ் பண்ணும்போது அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க அந்த அட்ரஸை பார்த்துப்பாங்க. மூணாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா வண்ண அடையாள அட்டை. ஏதாவது நீங்கள் பாஸ்புக் வாங்கும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் தான் கொடுப்பாங்க சிட்டிசன்ஸ்க்கு. ஆனால் இனிமேல் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒயிட் கலர்லேயும் தூதரக அதிகாரிகளுக்கு வந்து சிவப்பு நிறத்துலேயும் வந்து பாஸ்புக் வந்து கொடுக்க போகிறாங்க. நாலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட நேம்ஸ் வந்து லாஸ்ட் பேஜில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இனிமேல் இந்த பேரண்ட் நேம்ஸ்லாம் வந்து லாஸ்ட் பேஜில் பிரிண்ட் பண்ணவே மாட்டாங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பேரண்ட்ஸ் நேம் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா சிங்கிள் பேரண்ட்டு இல்லைனா பேரண்ட் தத்தெடுத்திருக்காங்க அது மாதிரி குழந்தைங்கள் இருக்கிற அந்த முக்கிய காரணங்களால் லாஸ்ட் பேஜில் வந்து பேரண்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பேசிக் 4 அப்டேட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பாஸ்புக்கில் வரப்போகுதுங்க. இந்தியாவில் 422 பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் வந்து இருக்குங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் இது இன்னும் 600ஆக உயர்த்தப்பட போகுது. இதற்காக அஞ்சல் துறையோட வெளியுறவு அமைச்சகமும் சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டு 5 வருஷத்துக்கு கேந்திரம் வந்து நடக்க போகுதுங்க. 1955 தான் சென்னை ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஜார்ஜ் டவுனில் பண்ண இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து 1966 நுங்கம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. சாஸ்திரி பவனில் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரியும். பாஸ்போர்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து 2 கண்ட்ரிக்கு போக முடியுங்க. ஒன்று நேபாள், இன்னொன்று வந்து பூட்டான். அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.